ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸாக இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் ட்ராமாவான ஹீரா மண்டி த டைமண்ட் பஜார் சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்திருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரியஸோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துடலாம். இந்த சீரியஸ் கரெக்டாக 1940 பீரியடில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம பிரிட்டிஷ் கிட்ட விடுதலை ஆகிறதுக்கு முன்னால் இந்த சீரியஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் லாகூரை சேர்ந்த ஒரு இடம் தான் ஹீரா மண்டி. இந்த ஹீரா மண்டியில் மேக்ஸிமம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அரச குடும்பங்களுக்கும் நவாபுகளுக்கும் நடனம் ஆடக்கூடிய ஒரு நடன கலைஞர் தான் இங்கே இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து நடன கலைஞர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேசியாகவும் இருக்கிறாங்க. இந்த ஹீரா மண்டியில் மாட்டிகிட்டு இருக்க எல்லா பெண்களும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. அவங்க வந்து காலத்தின் கட்டாயத்தினால தான் இங்கே மாட்டிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு போகணும், இந்த நரகத்துலேருந்து அவங்க தப்பிச்சு விடுதலை ஆகணும் அப்படின்னா யாராவது ஒரு நவாபை வந்து இவங்களை விலை கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிக்கா பண்ணிக்கிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிற எல்லாரும் யாராவது ஒரு நவாபை வந்து உண்மையாக காதலிச்சு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நவாபையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களை எல்லாருமே வேசியர்களாக பார்த்துக்கிட்டு கல்யாணம்னு வந்துட்டால் வேற யாரையா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் அந்த ஹீரா மண்டியில் இருக்கிற பெண்களோட நிலைமை சிக்கிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அந்த ஹீரா மண்டியை இப்போ கரண்ட்ல ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு தலைவி தான் நம்ம மனிஷா கோயலா. இவங்களை வந்து மல்லிகா ஜான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து இந்த தலைவி ஆகிறதுக்கு முன்னால இவங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு தலைவியை கொண்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த இல்லீகலான ஆஃபரில் வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்தா நம்ம சோனாக்ஷி வந்து ஒருத்தங்களுக்கு வித்துடுறாங்க இவங்களோட பெர்மிஷனே இல்லாமல். ஸோ அந்த ஒரு செயலுக்கு பழி வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரா மண்டிக்கு அடுத்த ஓசூர் ஆகணும் அப்படிங்கிற கனவு நம்ம மனிஷா கோயலுக்கு வந்துருச்சு. இதனால அவங்க கூட இருந்த ஒரு நவாபோட சேர்த்து இவங்களை கொலை பண்ணிட்டு அதை சூசைடாக மாற்றிடுறாங்க. ஸோ இந்த சூசைடுக்கான கேஸு வந்து கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கேஸு வந்து நடந்துட்டு இருக்கனால அவங்களோட சொத்து மதிப்பில் வர்ற ஒரு கனவு மாளிகை மற்றும் வந்து எல்லா சொத்து மதிப்பும் இவங்க அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்க பீரியடில் இப்போ சோனாக்ஷி மாதிரியே உருவத்தில் இருக்கிற அவங்களோட ஒரு வாரிசு வந்து இந்த சொத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு வராங்க. அந்த பீரியடில் வந்து நம்ம மல்லிகா ஜானை வந்து திருப்பி வந்து இவங்களோட வீழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கூட்டணி சேர்ந்து இவங்களை வந்து வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு திட்டமிட்டு சதி பண்ண வைக்கிறாங்க. அப்படி மல்லிகா ஜானை பழி வாங்கணும் லிஸ்ட்டில் இருக்கிற முதல் நபர் வந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். அவர் எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் ஹேரமாண்டிக்கு வந்து இந்த மாதிரி என்னோட ஒரு பார்ட்டிக்கு வந்து உங்களோட பெண்கள் வந்து நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காசை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காசை நம்ம மனிஷா கோயலால் ஏற்றுக்கவே இல்லை. இந்த மாதிரியான சொற்ப காசுகளுக்கெல்லாம் எங்களோட பெண் யாருமே வந்து ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி போயிடுறாங்க. அதுக்கு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, நீ அவமானப்படுத்துறது ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக வந்து பழி வாங்குவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சமயம் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சோனாக்ஷி வர வந்து கூட சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம சோனாக்ஷியும் கூட்டு சேர்ந்து இப்போ நம்ம மனிஷா கோயலாவை அந்த ஹீரா மண்டியிலேருந்து எப்படி வந்து வீழ்ச்சி அடைய வைக்க போகிறாங்க, அதுக்கு என்னென்ன சதிகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு சைடில் பேரலாக படத்தோட ஒரு மெயின் ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் மெயின் ஹீரோயினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அந்த ஹீரா மண்டியில் இருக்கிற ஒரு பெண் தான். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான நடன கலைஞராகவோ இல்லை வேசியாவோ போகிறதுக்கு அவங்களுக்கு ஆசை கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிறந்த கவிஞன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. நவாபோட ஒரு பார்ட்டியில் வச்சு நம்ம படத்தோட கதாநாயகனை பார்க்குறாங்க. பார்த்த இடத்துலேயே கதாநாயகன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஃப்ளாட் ஆயிருந்தாரு. அங்கேயே அவருக்கு லவ் வர ஆரம்பிச்சிருது. இப்படி அங்கங்கே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இவங்களோட காதல் கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு சீதாராம் மாதிரி வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பியூரான லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அந்த லவ் ஸ்டோரி கடைசி வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட இன்னொரு ஸ்டோரினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு நல்லா அமேசிங்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கண்டிப்பாக தெரியுதுங்க. அதை தாண்டி அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது சூப்பராக அமேசிங்காக வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமையும் கண்டிப்பாக நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தோட அந்த செட் ஒர்க்கு நல்லா அமேசிங்காக வந்திருக்குங்க. இதை தாண்டி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே நல்லாவே கையாண்டிருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால எந்த இடத்துலையும் பெரிய லெவலில் போரிங் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு சீரியஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் இந்த சீரியஸ் வந்து ஒரு ஸ்லோ பேஸான ஒரு ட்ராமா தான். ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அதை தாண்டி இந்த சீரீஸில் அதிகமான சாங்ஸ் இருக்குது. அதனால் அந்த சாங்ஸ் எல்லாம் தமிழ் டப்பிங்கில் இருந்தாலுமே அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டு கொஞ்சம் நிதானமாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலில் அட்மாஸ்பியரில் ரெடி ஆகலை. ஸோ வந்து கொஞ்சம் சில சாங்ஸ் நல்லா இருக்குது, சில சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக ஃபீல் ஆகலாம்.
ஸோ அதனால் சீரியஸில் இருக்கிற அந்த சாங்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சீரியஸை மட்டும் நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல சீரியஸாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீரியஸ் தான். அந்த சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த சீரியஸை எடுக்கல. அதை தாண்டி இந்த சீரியஸில் இருக்கிற சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எபிசோடு ரொம்ப போரிங்காகவும் சில எபிசோடு வந்து ரொம்ப லேகிங்காகவும் தான் இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய சீரியஸாக இருந்தாலும் பர்டிகுலராக நிறைய எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீரியஸோட தமிழ் டப்பிங், பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்னு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸ்க்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.